வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்க 13/6/2025 டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 12/6/2025 டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கெஸிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குதுன்பா. கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் சேனல் லிங்க். உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 300 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும்பா. 300 ரூபா கட்டினீங்க அப்படின்னா 4 ஷோவுக்கும் சேர்த்து உங்களுக்கு 30 நாளைக்கு கெஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். இன்றைக்கி 1 மணிக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 1-3-1. இந்த 1-3-1க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் போடு மாறாத வெற்றி கிடச்சிருக்கும்பா. 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 1-3 அப்படின்றது ஃபஸ்ட்டாக ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். அதே செட்டு ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க செட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து உங்களுக்கு பாஸ் ஆகிருக்குன்பா. இந்த 1-3 பார்த்தீங்கன்னா நீங்கள் 1-3 அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஏபியில் பாஸ் ஆகிருக்குன்பா. ஏபி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 1-3 வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருவோம், இங்கேயும் கொடுத்துருவோம். 3-1 அப்படின்னு வந்திருக்கு, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு பாக்ஸ் 1 ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். 2 நம்பர் கனெக்ட் ஆகி ஸ்ட்ராங்காக வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இதை வந்து நீங்கள் ஏபின்னு எடுத்துக்கினாலும் சரி, பிசின்னு எடுத்துக்கினாலும் சரி, 2 பக்கத்துமே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. 1ஆம் நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 போர்டு வந்து உங்களுக்கு வெற்றி கிடச்சிருக்கும். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம டபுள்ஸில் எதிர்பார்த்த நம்பர் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம கொடுத்துருக்க 4 செட்டில் நம்மளுக்கு 1ஆம் நம்பர் டபுள்ஸில் வந்து இறங்கி பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி 1 மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 2 செட்டில் ஸ்ட்ராங்காகவும் கொடுத்த செட்டு ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. பாக்ஸ் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு பார்த்திங்கன்னா மெயினாக நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. அதுவும் 2 போர்டில் வந்து 1ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அது பார்த்திங்கன்னா 2-1-7. இந்த 2-1-7க்கு பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அதே போர்டில் கிடச்சதுனால ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு. நம்ம தான் மிஸ் பண்ணியிருக்கோம். 1-7 அப்படின்றத வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாம், மிஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஹார்மோனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. ஒரு போர்டு வந்து போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டில் மெயினாக 7ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு 2ம் ஒரே போர்டில் கிடச்சதுனால ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இல்லாட்டி 2 செட்டில் பாக்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும், ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா 5-9-8. இந்த 5-9-8க்கு பார்த்திங்கன்னா 5-9-8 3 நம்பருமே கிடச்சிருக்குன்பா. ஆனால் இந்த ஷோவில் பார்த்திங்கன்னா 3 நம்பருமே வந்து நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம். மாறி வந்துடுச்சு. அதாவது நம்மளுக்கு போர்டு வைஸாக ஏதோ கனெக்ட் ஆகி வந்திருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 2மே பார்த்திங்கன்னா அப்படியே மாறி வந்திருக்குது. இதில் வந்து 8-5 நம்ம ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். 8-5 பார்த்திங்கன்னா அப்படியே ஏசியில் மாறி இருக்குது. 5-8 அப்படின்றத மாறி மிஸ் ஆகி வந்திருக்கு நண்பா. நம்ம பார்த்திங்கன்னா பாக்ஸில் பார்த்திங்கன்னா 8-2-5 அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். 9-3-5 அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். 2 பாக்ஸுமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 8-5 ஏசி கனெக்ட் ஆகிருக்கு. 9-3-5 9-5 பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. 2 பாக்ஸும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு அதுவும் இல்லாமல் இந்த நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பரை பி போர்டில் மாறி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி பாக்ஸில் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். 8-5 கனெக்ட் ஆகிருக்கு, 8-5 கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே 9-5 கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்ட்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து ஆல் போர்டு மெயினாக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு 3 ஷோவுக்கும் சேர்த்து ஆல் போர்டு மெயினாக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள் 13/6/2025 டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 மணிக்கான கெஸிங் நம்பர். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 05, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 91, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 84.
ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 59 51 58 98 94 18 ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 98 59. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 098 094 018 014 598 514 ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 598 514. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 89 89லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்போ அவங்க கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 19, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 63, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 02. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. அதில் பாருங்கள் 1632 10 93 9092 ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 3212. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 160 162 130 132 960 932 ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 162 932. ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 02 02லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது உங்கள் கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 84, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 19, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 52. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. அதில் பாருங்கள் 81 82 15 12 92 49 ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 9215. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 815 812 895 892 415 492 ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 815 892. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 52 52லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அவங்க கெஸிங் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 88 99 00 22 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான 3 ஷோக்கும் சேர்த்து சான்ஸ் இருக்க நம்பர். உங்கள் கெஸிங்கில் ஏதாச்சும் ஒரு ஷோவில் ஸ்ட்ராங்காக பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கப்பா. சரி ஓகேன்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.